வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பைப்லைன் ஸ்டாப்பில் இதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த பைப்லைன் ஸ்டாப்பில்னா என்ன, ஸோ அது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றாங்க, இது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைப்லைன் ஸ்டாப்பில்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஸோ பைப்லைன்ல வந்து ஒரு ஃப்ளோவ வந்து டெம்பரவரியா வந்து நம்ம வந்து பிளாக் பண்றதும், இல்லன்னா ஐசோலேட் பண்றது தான் வந்து இந்த பைப்லைன் ஸ்டாப்பிலோட வேலை. சரிங்களா? அதுக்கு தான் வந்து இத வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம வந்து லைன் ஸ்டாப்பர் ஆர் பைப் ஸ்டாப்பர்ன்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? எதுக்கு வந்து ஒரு லைன வந்து ஐசோலேட் பண்றாங்க, இல்ல பிளாக் பண்றாங்க அப்டின்னா, ஸோ சில நேரத்துக்கு நம்ம வந்து மெயின்டனன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது, ஸோ பர்ட்டிகுலர் ஏரியால மட்டும் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம்னா, அந்த அந்த இடத்துல வந்து ஃப்ளோவ வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டு நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிப்பேரு, சரிங்களா? ஹாட் டேப்பிங். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வந்து அந்த ஃப்ளோவ வந்து உங்களுக்கு வந்து ஸ் சீல் ஆஃப் பண்ணணும். மத்த சிஸ்டத்த வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, இத வந்து உங்களுக்கு வந்து சீல் ஆஃப் பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த பைப்லைன் ஸ்டாப்பில் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றாங்க? இதோட ப்ரொசீஜர் ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எப்படி வந்து பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆ உங்களுக்கு வந்து ஐசோலேஷன் பண்ணணும். இல்ல இல்ல வந்து ரிப்பேர் பண்ணணும். எந்த ஏரியால அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அந்த ஏரியாவ வந்து பெயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா, பெயிண்ட்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிறணும். சரிங்களா? அந்த பெயிண்ட்லாம் இருந்தா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிறணும். ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பிளிட் டீன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்பிளிட் டீ. சரிங்களா? இந்த ஸ்பிளிட் டீய வந்து அந்த பைப்புக்கு மேல இந்த மாரி வச்சு, உங்களுக்கு வந்து லாங்கிட்யூடினல் வெல்டு, சீம் வெல்டு சொல்லுவாங்க. 2 பக்கம் சீம் வெல்டு அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வெல்டு வந்து அடிச்சிடணும். அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டி டெஸ்டிங் வந்து பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து யூடி, எம்பிஐ, அப்புறம் வந்து டிபிடி இந்த 3ம் பண்ணணும். சரிங்களா? இன் கேஸ் உங்களுக்கு வந்து யூடி பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஸ்பிளிட் டீய வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாண்ட்விச் வால்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வால்வ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து அந்த சாண்ட்விச் வால். சரிங்களா? இந்த ஸ்பிளிட் டீக்கு மேல நம்ம வந்து இந்த சாண்ட்விச் வால வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த டேப் பண்றதுக்கு, நம்ம பைப்ப வந்து உங்களுக்கு வந்து துளை போடுறதுக்காக, நம்ம வந்து இந்த டேப்பிங் மிஷின வந்து இந்த வால்வுக்கு மேல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த வால்வு எதுக்கு அப்படின்னா, குளோஸ் பண்றதுக்கும், ஓப்பன் பண்றதுக்கு தான் வந்து இந்த வால்வு வந்து யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஹாட் டேப்பிங் மிஷின வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், அ இந்த உங்களுக்கு வந்து டேப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி டேப் பண்ணிருவாங்க. சரிங்களா? டேப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து வெளிய எடுப்பாங்க. சரிங்களா? இந்த மெட்டீரியல் அந்த எவ்வளோ மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், அந்த மெட்டீரியல் தான் அப்படியே வந்து வெளிய எடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த மாரி வெளிய எடுத்துட்டு, இந்த பொசிஷனுக்கு வந்த உடனே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து இந்த வால்வ வந்து குளோஸ் பண்ணிறணும். சரிங்களா? குளோஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து எப்புட்ன்னா, அந்த ஐசோலேட் பண்ணிருவோம். ஃப்ளோ வந்து இதுவரைக்கும் இதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வால்வு இருக்கும். ஸோ உள்ள இந்த இன்டர்னல் பிரஷர வந்து நம்ம வந்து அந்த வால்வு மூலியமா ரிமூவ் பண்ணிருவோம். ஓகேங்களா? இது முடிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிளக்கிங் மிஷின வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த பிளக்கிங் மிஷின வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஸோ இந்த பிளக்கிங் மிஷின இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம்,
உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளக்கிங் மிஷின்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ளீட் அந்த 2 இது இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ளோவ வந்து இந்த மாரி அந்த ஃப்ளோவ வந்து அரெஸ்ட் பண்ணிரும். சரிங்களா? ஃப்ளோவ வந்து ஐசோலேட் பண்ணிரும். ஓகேங்களா? இது 1. ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு சைடுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாரி நம்ம வந்து 2 சைடுக்கு வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? 2 சைடுக்கு இந்த மாரி பண்ணணும். இதே ப்ரொசீஜர 2 சைடுக்கு பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோவ வந்து இன்டரப்ட் பண்ணாம பண்ணணும் அப்டின்னா, இன்னொரு ஸ்ப்ளிட் டியூப் ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் வெல்ட் பண்ணிட்டு, அவங்க ஒரு வால்வ் வச்சுட்டு, வால்வ் மூலியமா நம்ம வந்து பைப் மூலியமா கனெக்ட் பண்ணி, இந்த மாரி கொண்டு வந்துரலாம். சரிங்களா? இங்க ஒரு வால்வ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரு வால்வ் இருக்கு. இந்த வால்வ் எதுக்கு அப்டின்னா, இப்ப நம்ம வந்து ஐசோலேட் பண்ணிருவோம். சரிங்களா? ஐசோலேட் பண்ணிட்டு, உள்ள அப்ப உள்ள கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா? கேஸோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் அத வந்து ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த வால்வு. சரிங்களா? அத ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த வால்வு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? உள்ள இன்டர்னல் பிரஷர ரிமூவ் பண்றதுக்கு இந்த வால்வு. ஓகேங்களா? இப்ப அந்த ஃப்ளோவ வந்து நம்ம வந்து ஐசோலேட் அ பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ரிப்பேரோ, இந்த இடத்துல வந்து வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே எனக்கு வந்து நான் வந்து ஃப்ளோவ மட்டும் அரெஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த செட்டப் தேவையில்ல. சரிங்களா? எனக்கு வந்து அ ஆப்பரேஷன்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னா, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ளிட் டீ இந்த எக்ஸ்ட்ராவா போட்டு நம்ம வந்து செப்பரேட் லைனா வந்து நம்ம வந்து கொண்டு போணும். சரிங்களா? ஒன்ஸ் ரிப்பேர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிளக்கிங் அந்த ஸ்டாப்பிள் பிளக்கிங் மிஷின வந்து ரிமூவ் பண்ணிறணும். அதுக்கப்புறம் இத வந்து குளோஸ் பண்ணிறணும். ஓகேங்களா? அதே மாரி இதையும் வந்து குளோஸ் பண்ணிறணும். குளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க இங்க ஒரு ஃப்ளோ லைன் இருக்கு பார்த்தீங்களா? இதையும் வந்து குளோஸ் பண்ணிறணும். இதையும் குளோஸ் பண்ணிறணும். குளோஸ் பண்ணிட்டா இந்த ஃப்ளோ வந்து அரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுலருந்து போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இங்க வந்து நம்ம வந்து அதோட கவரிங் வந்து நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? இந்த ஃபிளாஞ்ச்ல வந்து இதோட கவரிங் பார்ட்ட வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து குளோஸ் பண்ணிறணும். சரிங்களா? இப்படித்தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோவ வந்து அ ஐசோலேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன் நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து மெயின்டனன்ஸ் பண்ணணும், இல்ல ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ நம்ம ஐசோலேட் பண்ணி, அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து அ உங்களுக்கு வந்து சேஃபா வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி, எந்த ஒரு ஆப்பரேஷன்ல எந்த ஒரு ஷட்டவுனும் பண்ணாம நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன். ஒரு இடத்துல வந்து பர்ட்டிகுலர் ஏரியால வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஆ அந்த அதனால நம்ம வந்து ஐசோலேட் பண்ணிட்டு அந்த அந்த ஏரியாவ நம்ம வந்து ஆ செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு சடனா வந்து ஒரு இடத்துல வந்து ரப்சர் ஆயிருச்சு. நம்ம வந்து அந்த ஃப்ளோ வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஃப்ளோ அந்த அங்கிட்டு போக்கூடாது. ஸோ, அப்போ வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்டாப்பில் யூஸ் பண்ணோம்னா, அந்த ஃப்ளோவ வந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரிஸ்க்க வந்து நம்ம வந்து குறைச்சுக்கலாம். அதேமாரி ஹாட் டேப் ஒரு புது பிரான்ச் எடுக்கிறதுக்கும் இந்த மாரி ஐசோலேட் பண்ணி நம்ம வந்து புது பிரான்ச்சும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புது பிரான்ச்சுக்கு. இது எல்லாமே இதோட அப்ளிகேஷன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ. பை.